வான்புகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். படுக்கையறையும் தலை வைத்து படுத்தலும் வாழ்வின் முன்னேற்றங்களும். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது. 12 ராசிகளில் 3வது ராசி மிதுனம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதே போல் இல்லாமல் கா கா கி கு ச கே மற்றும் கோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் இவர்கள் எல்லாரும் மிதுன ராசிக்காரர்கள். பிறந்த தேதி தெரியல, நட்சத்திரம் தெரியலன்னா இந்த பேர் உள்ள எழுத்துக்கள் வர்றவங்க எல்லாரும் மிதுன ராசிக்காரங்க. கரெக்டாக இருக்கும். மிதுனத்தை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்கள் கலைத்துறையில் யாரிடத்தில் எளிதில் பழகக்கூடியவர்களாகவும் சிறப்பாக இருப்பார்கள். சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பிடிச்சிருப்பாங்க. நட்பு வளையத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதிநுட்பமும் புதுமையான சிந்தனையும் உள்ளவராக இருப்பார்கள். மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் எப்பொழுதுமே கவர்ச்சியில் கிளாடியாக இருப்பாங்க. இரட்டை முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிதுனராசி ஆணை இரட்டை முகம் கொண்டவராக சொல்வார்கள். இரட்டைப்படை ராசி என்றுவார்கள். எதிலையுமே 2 கண்ணோட்டத்தை வைத்திருப்பார்கள். நாம் அன்றாட அணியும் பல்வேறு முகமூடிகளைத்தான் அவரும் அணிகிறார். அதனால் ஒன்றும் அவரை பெரிய குறை சொல்ல முடியாது. இளம் வயதுக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்காது. பெண்கள் விஷயத்தில் இவர்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தனக்கான பெண்ணை தன்னுடைய கவர்ச்சியினால் எப்படி தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்பது இவர்களுக்கு தெரியும். அருமையான யோசனைகள் எப்போதும் ஏராளமாக இவர்களிடத்தில் இருக்கும். இவர்களுடன் வாழ்க்கை ராட்டினம் சுற்றுவது போல தான் தொடர்ந்து மாறக்கூடியதாகவும் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். அறிவு திறம் படைத்தவர்கள். ஆண்களை ரொம்ப பெண்களுக்கு பிடிக்கும். எதில் உறவு சிக்கலுக்குள் சிக்க மாட்டார்கள். பெண்கள் உடனான பழக்கம் இவர்களுக்கு பிடிக்கும் என்றாலும் கூட ஒரு பெண்ணுக்கு இறுதி வரை வாழ்க்கை துணையாக வருவது என்ற சிந்தனை இவருக்கு எளிதில் வராது. அதனால் காதலாக இருந்தாலும் சரி, பிசினஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் மிதுன ராசி ஆண்களை பொறுத்தவர்கள் புத்திசாலித்தனம் அவங்கள்ட்ட இருக்கும். சவால்கள் அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பல கலை திறமை உண்டு. பேசுவதிலும் விருப்பம் உள்ளவர்கள். எப்போது இவர்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் இவர்களை பற்றிய வீடு வாசல்கள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி நம்ம பார்த்துருவோம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு குடும்பம், வீடு வண்டி வாகனம். 4ஆம் இடம் என்பது குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிறது. ஆமாம். அதே 5ஆம் இடம் என்பது காதல். அதனால் சுக்கிரனுடைய தன்மை இவர்களுக்கு அதிகமாக வீடுகளில் இருக்கும். வீடுகளை அலங்காரமாக வைத்து கொள்ள வேண்டும். பளிச்சென்று இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பொதுவாக ஒவ்வொருத்தரும் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு பணம் தேவை, தொழில் தேவை, உத்தியோகம், ஏதோ ஒரு வகையில் போகிறோம். பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சாதாரண வேலையிலிருந்து பெரிய வேலை வரையில் இருப்பவர்கள் கூட பணத்தை ஈட்டுபவர்கள் காலையில் எழுந்து அவங்க வேகமாக போகணும் அப்படின்னா வெற்றி பெற்றவர்களுடைய வீடுகளில் பார்த்தா அவங்க வீட்டினுடைய படுக்கையறை மிகச்சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடம்தான் படுக்கையறை. அதனால் இந்த படுக்கையறையை எப்படியெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் இதில் இருக்கிறது. எப்போவுமே நம்முடைய படுக்கை அறைகளில் மிதுன ராசி அன்பர்கள் படுக்கை அறைகளில் வெள்ளை நிற கிளாத்தை யூஸ் பண்ணணும். லைட் க்ரீன் யூஸ் பண்ணணும். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் ப்ளூ, லைட் க்ரீன் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப டார்க் பச்சையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுபோல் இருக்கணும். அதே போல் நீங்கள் ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிகப்பு நிறம்,
கட்டங்கள், கோடு போட்டது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிளைன். அறையின் வண்ணங்கள் வெள்ளையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய சின்ன சின்ன வீடுகளில் இருந்து பெரிய வீடுகள் வரைக்கும் பல பேரை பார்க்குறோம். வீடுகளில் படுக்கை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. படுக்கை அறைங்கிற பேரில் 2 ரூம் தான் இருக்கும். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு சிட்டை விட்டு ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ அதனால் அவர்களுக்குள்ளே அவர்கள் சுகமாக வாழணுங்கும் போது படுக்கை அறையிலே பீரோலுகளை வைத்துக்கிறாங்க. பீரோலு, கட்டில், பெரிய கட்டிலாக வாங்கிடுறாங்க. ஏன்னா சீர் கொடுக்கும்போது அந்த பெரிய கட்டில் தான் கொடுக்குறாங்க. பீரோலும் நிறைய பொருள்களை படுக்கை அறையில் அடைச்சி சந்துக்குள்ளே போய் தான் ஏறி படுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மூலையில் தான் இப்போ கட்டில் போடுற மாதிரி சூழ்நிலை அமையுது. அதுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம், இப்போ எல்லாம் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களை பாடப்படுத்துது. படுக்கை அறையில் உடல் மற்றும் உள்ளத்தையும் புத்துணர்வு தரக்கூடிய இடம் என்பதை நாம் மறந்துட்டோம். படுக்கை அறைகளில் நல்ல காற்றோட்டம் இருக்கணும். மூளையை ஒட்டி கட்டில் போடக்கூடாது. 3 பக்கம் கொஞ்சம் இடைவெளியாக இருக்கணும். அதே போல் மேற்கு திசை தலை வைத்து படுத்தால் பணம் நன்றாக வரும். அதே போல் பொறுத்தளவில் மேற்கு தலை வைத்து படுக்கிற பொழுது மிக மிக உயர்ந்த நிலை அடைகிறவர்களை எல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். சரி, சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்னேற்றத்தை அடைகிறவர்களை பார்த்துருக்குறோம். நம்ம இந்த எபிசோட நோக்கமே இவர்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும். இப்போ சரியான நேரத்தில் தூங்கணும். 12 மணி 1 மணிக்கெல்லாம் படுக்கக்கூடாது. அதிக நேரம் நாம் தங்கிற படுக்கை அறைகளுக்கு போவதற்கு முன் படுக்கை அறையிலே செல்ஃபோனை உபயோகித்தல், அந்த வேவ்லென்த் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு வேளை ஹாலில் கூட வச்சிடலாம். உங்களை தொடர்பு கொள்பவர்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம். ஒரு அதிகபட்சம் 9 மணி 10 மணின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லோரும் விடிய விடிய செல்ஃபோன் இருக்குது, சார்ஜரில் போட்ட வாக்கில் இருக்குது, செல்ஃபோன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது, அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களை ரெஃப்ரெஷ்ஷாக வைத்துக்கொள்ள தவறுது. தேவையில்லாத மூளையினுடைய திணிப்புகள் அதிகமாக வருது. நிறைய நெகட்டிவ்னுடைய டாமினேஷன். படுக்கை அறையினுடைய மூளையை நம்ம பயன்படுத்தும் போது படுக்கையை மையப்பகுதியில்னு சொன்னோம். படுக்கை அறையில் 2 கட்டில் போடக்கூடாது. சில பேர் 2 சிங்கிள் காட் வாங்கி ஒன்றா இணைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அதே போல் படுக்கை அறை ஒரு சிங்கிள் தான் இருக்கணும், அதில் படுத்துக்கொள்ளலாம். அதே போல் குளியல் அறை கூடிய படுக்கை அறைகளில் அந்த பாத்ரூம் ஈரம் இல்லாமல் இருக்கணும். பேட் ஸ்மெல் வராமல் பார்த்துக்கணும். அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணணும். நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கணும். அட்டாச்ட் பாத்ரூமை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். வீட்டில் கன்னிமூலையில் உள்ள பீரோலும் அட்டாச்ட் பாத்ரூமும் கதவு ஒன்றா இருக்கக்கூடாது. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அதே போல் படுக்கை அறை கட்டில் கீழே நிறைய பேர் குப்பை, பயனற்ற பொருட்கள், கழிவுப் பொருட்கள் இதெல்லாம் வைக்கிறாங்க. தூக்கம் வரவே வராது. எதிர்மறை சக்தி அதிகமாகி நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால் மேற்கு திசை, வடமேற்கு திசையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் படுக்கை அறைக்கு. பெரும்பாலும் பகல் முழுவதும் கிழக்கு திசையில் நீங்கள் வேலை பார்க்கலாம். படுக்கைக்கு போகும்போது மேற்கு திசையில் தான் படுக்கை அறை இருக்கணும். நிறைய வீடுகள் தவறாக கட்டுறாங்க. வடகிழக்கு திசையில் கட்டுறாங்க. இருக்கக்கூடாது. வடகிழக்கு திசையில் சில்ட்ரன்ஸ் ரூமுங்கிறாங்க, படிக்கலாம், செய்யலாம். மேற்கு திசை, வடமேற்கு திசையில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் படுக்கை அறையில் ஒரு இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் படம், இப்படி நிறைய படங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்காக வேடிக்கை காட்டுறதுக்காக அதுக்கு இந்த மோட்டு பட்லு படங்கள், அதுபோல் நிறைய படங்கள்லாம் இருக்கு வரும். அதுகளெல்லாம் பழிவாங்கும் எண்ணம் உள்ள படங்கள். இவைகளெல்லாம் அந்த ஃபோட்டோவெல்லாம் மாட்டக்கூடாது. அதெல்லாம் ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர் இரவு முழுவதும் குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதிக்க செய்யும். படுக்கை விரிப்புகளில் எந்த படமும் இருக்கக்கூடாது. சுவாமி படம் கூட அந்த பெட்டில் வைக்கிறது,
இப்போ டாய்ஸ் அந்த மாதிரி படங்கள் வர்றது. நிறைய படுக்கை விரிப்புகள் குழந்தைகளுக்கு பொத்தக்கூடாது, ரொம்ப பிளைனாக இருக்கணும். ரொம்ப டார்க்கான கலர்கள் உள்ள போர்வைகளை அவாய்ட் பண்ணணும். மென்மையாக இருக்கணும். அறையில் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு வெளிச்சம் பரவ வேண்டும். அதிக வெளிச்சம் இருக்கக்கூடாது. ஜன்னல்கள் திறந்துருக்கணும். ஏதாவது ஒரு அறைகளில் ஜன்னல் திறந்துருக்கணும். கொசு கொசு வராமல் இருக்கிறதுக்கு கொசு வலை பின்னப்பட்ட அறைகள் அந்த மாதிரி இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே போகணும். பகல் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு முறை அந்த படுக்கை விரிப்புகள், தலைவாணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் சூரிய வெளிச்சத்தில் படும்படி வைக்கணும். அந்த இடத்துல மொட்டை மாடியில் கொண்டு விரித்து விடலாம். இரவு முழுவதும் படுக்கை அறையில் கட்டில்கள் கால்களுக்கு கம்பிகளை கட்டலாம். காப்பர் எல்லாவற்றிற்கும் பொறுமையானது. பட்டு நூல் கயிறும் கட்டலாம். சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய நூல், அருணாக்கிரமர் நூல், கட்டில் கால்களில் 4 காலையும் சேர்த்தே கட்டலாம். இப்படி கட்டுகிற பொழுது கண்டிப்பாக நன்மையாக இருக்கும். கட்டிலுக்கு அடியிலேயும் படுக்கக்கூடாது. கட்டிலுக்கல்ல செருப்பு இருக்கக்கூடாது. பழைய குப்பைகள், கூலங்கள், துணிமணிகள், பயன்பெறாத பொருட்கள் அவைகள்லாம் இருக்கக்கூடாது. காய்கறிகள் இருக்கக்கூடாது. நீர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தூங்குவது மேற்கு திசை. அதே போல் பரன்கள், கப்போர்டெல்லாம் அதுக்கு கீழே படுக்கக்கூடாது. அதெல்லாம் மேற்கு திசையிலையும் தென்மேற்கில் தான் பரன்கள், கப்போர்டெல்லாம் இருக்கணும். அதே போல் பணப்பெட்டகம், அலமாரியை தென்மேற்கு அறையில் வச்சுக்கலாம். தென்மேற்கில் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பொறுத்தளவில் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி குளிக்கணும், இல்லைன்னா கிழக்கு நோக்கி தான் குளிக்கணும். அதனால் முகம் கழுவுற வாஷ்பேஷனை கிழக்கு பார்த்து தான் வைக்கணும், வடகிழக்கு மூலையில். ஸோ படுக்கை அறை, அந்த தலை வைத்து படுத்தல், அறைகளில் நல்ல மனம், நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம் வரும்படி வைங்க. பல வீடுகளில் அடைச்சி கிடக்கு. இப்படியே உள்ளே போனால் குப்புன்னு வாடகை அடிக்குது, மூச்சு தடுமாறுது. மிஷின் மாதிரி, தண்டனை கைதி மாதிரி ராத்திரியில் போய் அந்த பட்டில் படுக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, கதவை திறங்கள், தயவு செய்து திறங்கள். நல்ல காற்று வெளியிருந்து உள்ளே வரட்டும். அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், இவன் பார்த்துருவான், எவனா தூங்கும்போது வீடியோ எடுத்துருவேன், ஃபோட்டோ எடுத்துருவான். தயவு செய்து நீங்கள் நல்ல கதவுகளை திறந்து வைத்து படுங்கள். நல்ல காற்றோட்டம் வரட்டும். படுக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்வில் உடல் உற்சாகமடைய, நல்ல செல்கள் புதுப்பிக்க உங்கள் வீடுகளை ஆரோக்கிய கேந்திரமாக மாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.